குட் ஈவினிங் டீம் பாஸ். ஒரு 3 days மேல அப்டேஷன் வரல. எதுவும் பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு இன்னும் எங்களுக்கு அப்டேஷன் வரல. அதனால தான் பெருசா நானும் உங்களுக்கு அப்டேஷன் கொடுக்கல. ஏதாவது அப்டேட் பண்ணுங்க சார், ஏதாவது அப்டேட் பண்ணுங்க சார் அப்படின்றீங்க. ஏதாவது அப்டேட் பண்ணா எப்படி மக்களுக்கு யூஸ்ஃபுல்லானது அப்டேட் பண்ணணும். நானும் ஆடியோ போகிறேன் சும்மா பேர் போட்டுட்டு இருந்தால் போதாது. ஓகே, அந்த ஆடியோட வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருந்தால் தான் அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், ஓகே. ஸோ ஓரளவுக்கு அந்த இஷ்யூஸ்லாம் முடிஞ்சுது. ரைட், நான் ஆல்ரெடியும் சொல்லியிருக்கேன், அங்கேருந்து நமக்கு அப்ரூவல் வரணும், அவ்வளோதான். ரைட், இப்போதைக்கு என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் போய்கிட்டு இருக்கு? ஓகே, அப்ரூவல் வரும்போது வரட்டும் சார், நம்ம மற்ற வேலைகள் எல்லாமே பார்க்கலாமே. கண்டிப்பாக அட்மிட்டிங் அதை பார்த்துட்டு தான் இருக்காங்க, பார்க்காமலாம் இல்லை. ரைட், இந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் மிஸ்டேக் பண்ணவங்க இருக்காங்க, பேன் கார்டு நம்பர் மிஸ்டேக் பண்ணவங்க இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் கரெக்ஷன்ஸுக்கு மறுபடியும் அதில் கொடுத்தாலும் நம்ம வந்து ஃபைன் போட முடியாது. ஓகே, ஸோ யார் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் கரெக்ஷன்ஸ் கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ கொடுத்துட்டு நம்ம வித்ராவல் கொடுக்கலாம். ஏன்னா ஒரு சிலருடைய தாட் என்னன்னா, வித்ராவல் ரிக்வஸ்ட் நீங்கள் கொடுக்கலாம் இல்லையா, ஏன் வித்ராவல் ரிக்வஸ்ட் கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க, எப்படி நீங்கள் வித்ராவல் ரிக்வஸ்ட் கொடுத்துட்டீங்க, நம்ம பேமெண்ட் ஆன்சர் பண்ண போகிறோம், பட் நம்ம சைடில் வித்ராவல் ரிக்வஸ்ட் கொடுத்து அதில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பேட்ச் எடுத்து வச்சுக்கலாம் ரெடியா, அவங்க ஓகே சொன்னதும் பேமெண்ட் போடலாமே அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். நியாயமான கொஸ்டின் தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய வேலைகள் என்ன அப்படின்றத பார்க்கணும். ரைட், ஸோ மண்டே ஆர் டியூஸ்டே போல நம்ம அந்த மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுக்க போகிறோம். மோஸ்ட்லி சண்டே கூட வந்துடும். ரைட், எதிர்பார்க்கலாம் சண்டே கூட வந்த ஆப்ஷனை. ரைட், ஸோ மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணவங்க ஒரு மெயில் சேஞ்ச் பண்ணணும், இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான சொல்யூஷன்ஸ் சண்டே ஆர் மண்டே டியூஸ்டே மேக்ஸிமம் இந்த 3 daysக்குள்ள உங்களுக்கு அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். ரைட், ஸோ அந்த வேலையை பார்க்க வேண்டியது இருக்குது. பிளாக்ல தான் யாரும் ஐடி பெருசாக இல்லைங்க. சரிங்களா? ஐடி பிளாக்ல இருக்குது அப்படின்றீங்க கொஞ்சம் பேர். பிளாக்ல ஐடி எதுவும் கிடையாது, எல்லாமே ஆக்டிவேட்ல தான் வச்சிருக்கோம் இப்போதைக்கு. ஸோ பிளாக்ல ஐடி இருக்குது, பிளாக்ல இருக்கிறவங்கலாம் பார்க்கலாம், அவங்களாம் சரி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு எல்லாத்துமே ஆக்டிவ் தான் வச்சிருக்கோம். பல்க் சஸ்பெண்ட் நம்ம ஒரு டைம் பண்ணியிருந்தோம். ரைட், பல்க் சஸ்பெண்ட் நம்ம ஒரு தடவை பண்ணியிருந்திருப்போம். ஸோ அதை கொஞ்சம் பேர் எங்களுக்கு இன்னும் அந்த பேமெண்ட் ப்ரூஃப், கரெக்டான பேமெண்ட் ப்ரூஃப் வச்சிருந்தா எங்களால் ஆக்டிவேட் பண்ண முடியாமல் இருக்குன்னு சொல்றீங்களே. ஸோ நம்ம அதை என்ன பண்ணலாம், செக் பண்ணலாம். சாரி, செக் பண்ணி பார்த்து அவங்களுக்கான சொல்யூஷனுமே கம்மிங் கிடைச்சிடும். இது ரெண்டு தான் இருக்கிறது பெரிய பிரச்சனை. இந்த பல்க் சஸ்பெண்ட் இருக்கிறவங்களும் மெயில் ஐடி இருக்கிறவங்களும் மேஜராக இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு இதுதான். ஸோ நம்ம கமெண்டர்ஸ் கிட்டையுமே ஒரு தாட் கேட்டிருந்தோம், ஸோ என்ன மாதிரியான பெட்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மேஜர் இது ரெண்டு தான். மற்றெல்லாம் இந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரில் கரெக்ஷன் பண்ண வேண்டியது, பேன் கார்டு நம்பரில் கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த கரெக்ஷன்ஸ் அவங்களுக்கு எல்லாமே நான் காமனாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவோம், அவங்க தேவைப்படுறவங்க கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அட்மின் டீம் பண்ண வேண்டிய வேலைன்னா இந்த பல்க் சஸ்பெண்ட் இருந்தவங்களும் கரெக்டான ப்ரூஃப் வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறவங்களும் ப்ளஸ் மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்றவங்களுக்கு மட்டும்தான். இது ரெண்டும் கம்மிங் வீக்கில் முடிஞ்சிடும். ஏன்னா மற்றவங்களும் ஃபுல்லாக கம்ப்ளீட். ரைட், ரீஃபண்ட் கொடுத்தவங்களுக்கும் ஃபுல்லாக வெரிஃபை பண்ணி வச்சாச்சு. அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம ரீஃபண்டபிள் போட ஆரம்பிச்சிடலாம். ப்ளஸ் நம்ம ரீஃபண்டபிள் வித்ராவல் ரிக்வஸ்ட் எல்லாமே ஒரே டைமில் வரும் எனக்கு தெரிஞ்சு. ரைட், ஏன்னா ஓகேன்னு சொல்லிட்டாங்க, நம்ம அடுத்து உடனே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்காக மட்டும் தான் வெயிட்டிங். சரியா? ரைட், அதனால ஸோ சின்ன சின்ன ஒர்க்லாம் இருக்குது, எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த மெயில் ஐடி இஷ்யூஸ்னால பாதிக்கப்பட்டவங்க, பல்க் ஐடி சஸ்பெண்டால பாதிக்கப்பட்டவங்க, அக்கௌண்ட் நம்பர் மிஸ்டேக் பண்ணவங்க, பேன் கார்டு நம்பர் டீடைல் மிஸ்டேக் பண்ணவங்க, இவங்களுக்கு எல்லாம் மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுக்கணும் இல்லையா, அக்கௌண்ட் நம்பர் எடிட் பண்ணுற ஆப்ஷன். ஸோ அதனால தான் வித்ராவல் ரிக்வஸ்ட்டை கொடுக்காம இருக்கும். ஸோ கொடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணி பேட்ச் வைஸ் பிரிச்சு வச்சுக்குவோம். ஸோ கரெக்ட் தான். ஸோ அந்த வேலை பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு மறுபடியும் சான்ஸ் கொடுக்கும். ஏன்னா நிறைய பேர் பேன் கார்டு நம்பர் ஃபில் பண்ணாத இருக்கீங்க, ஃபில் பண்ணாதவங்களுக்கு 20% எக்ஸ்ட்ரா 20% டிடக்ஷன் ஆகுன்றதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், தெரியும் நினைக்கிறேன். டிடிஎஸ் எக்ஸ்ட்ரா 20% டிடக்ட் ஆகும். பேன் கார்டு நம்பர் அப்போ கரெக்டாக கொடுக்கணும். தப்பாக கொடுத்துருந்தாலோ இல்லை கொடுக்காமலோ இருந்தாலும் ஸோ கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா 20% டிடக்ட் ஆகும். அதனால பார்த்துங்க, அது ஒரு பிரச்சனை இருக்கு. ரைட், ஸோ அதனால எல்லாருமே அப்டேட் பண்ணிடுங்க. அவங்களுக்காக நாங்கள் ஏன் சார் வெயிட் பண்ணோம்? வித்ராவல் ரிக்வஸ்ட்ன்றது ஒரு 50 நாள் வேலைலாம் கிடையாது. ஸோ வித்ராவல் ரிக்வஸ்ட் இன்னைக்கு எனேபிள் பண்ணால் நாளைக்கு நைட்டுக்குள்ள நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருங்க, அதெல்லாம் லேட் பண்ணவே மாட்டீங்க, எனக்கு தெரியும். சரிங்க, வித்ராவல் ரிக்வஸ்ட்ல யாரும் லேட் பண்ணவே மாட்டீங்க. ஏன்னா அமௌண்ட் வர விஷயம்ன்றதுனால கரெக்டாக பண்ணிடுவீங்க. ஸோ அது இமீடியட்டாக ஸ்ப்ரெட் ஆகிடும், இமீடியட்டாக நீங்கள் வித்ராவல் ரிக்வஸ்ட் கொடுத்துருவீங்க, அது தெரியும். அதனால ஸோ அது அவ்வளோ பெரிய ஒர்க்கில் இல்லை நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுக்குறதுன்றது. அதுக்கப்புறம் நம்ம சைட்லேருந்து அது பேட்ச் வைஸ் இப்போ நம்ம ஐஎஃப்எஸ்சி கொள்ளும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அது நம்ம பேமெண்ட் போகிறது தான் அட்மின் சைடில் இருக்கிற வேலை. பேட்ச் வைஸ் அதை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஓகே, ஒரு சிலர் கேட்குறீங்க, ஏன் மறுபடியும் எத்தனை தடவை தான் அப்டேட் பண்ண சொல்லிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு. சரிங்களா? ஸோ மறுபடியும் எல்லாரையும் இனிமேல் அப்டேட் பண்ண சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் முடிஞ்சது, லாஸ்ட் டைமோட முடிஞ்சது. மறுபடியும் எல்லாரும் பண்ணணும்ன்றதுலாம் யாரெல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்களோ அவங்க அப்டேட் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஒரு லாஸ்ட் சான்ஸ் அவங்களுக்கும் கொடுப்போம். ஏன்னா ஒன்ஸ் நம்ம இப்போ இருக்க ஓல்டு நம்பர்ஸ் நியூ எஸ்பிஓல கொண்டு போகும்போது இப்போ என்ன இருக்கோ அந்த அக்கௌண்ட் நம்பர் தான் மறுபடியும் உங்களால் அதை சேஞ்ச் பண்ணவே முடியாது. இப்போ நீங்க கொடுக்குற அக்கௌண்ட் நம்பர் பேன் கார்டு டீடைல உங்களால் அப்டேட் பண்ணவே முடியாது. அதுக்காக தான் இந்த அளவுக்கு டிலே பண்ணி மறுபடியும் அத்தனை தடவை சான்ஸ் கொடுக்கறதுக்கான காரணம், இப்போ நீங்க கொடுக்குற டீடைல மறுபடியும் சேஞ்ச் பண்ணவே முடியாதுன்றதுக்காக தான். அப்படி சேஞ்ச் பண்ணணும்னா ரூல்ஸ் படி எஸ்பிஓ டிவிக்கு கான்டாக்ட் பண்ணி அட்மின் டிவிக்கு கான்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட ரிக்வஸ்ட் கொடுத்து ப்ராப்பரான ஆன்சர்ஸ் கொடுத்து ப்ராப்பரான ரீசன் கொடுத்து அதுக்கப்புறம் தான் நீங்க அப்டேட் பண்ற மாதிரி வரும். அது சுத்தி வளைச்சு இழுத்துக்கிட்டு போகும். ரைட்,
அதனால மறுபடியும் அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்காது. ஸோ இந்த மற்றவங்களுக்கான அந்த பிரச்சனைலாம் முடிச்சுட்டு ஃபைனலா ஒரு தடவை அப்டேட் பண்றவங்க அப்டேட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டோம்னா ஸோ ஒரு 2 days டைம் கொடுத்துட்டு நம்ம ரிக்வஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கு டைம் இருக்கு. ஏன்னா நமக்கு ஒரு எங்களுடைய கணிப்பு ஒரு 20ஆம் தேதிக்கு மேல கன்ஃபார்மா கிடைச்சோம் நமக்கான அப்ரூவல் அப்படிங்கிறது எங்களுடைய கணிப்பு. பட் அஷூரன்ஸ் கிடையாது. அது அப்படியே நம்ம ஓகே இன்னைக்கு வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. ஆக்சுவலி 10ஆம் தேதி இன்னைக்கு கூட ஒரு விஷயம் நமக்கு கிடைக்க வேண்டியதா இருந்தது. ரைட், ஒரு கன்ஃபர்மேஷன் அங்க இருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஓகே இந்த டிபார்ட்மெண்ட் தாண்டிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபைனல் மட்டும் அப்படிங்கிற மாதிரி. பட் இன்னும் ஸ்டில் அங்க அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கு, நம்ம ஃபைல்ஸ் இன்னும் மூவ் ஆகல அந்த டிபார்ட்மெண்ட் தாண்டி. ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாமே அதுக்கும் வெயிட் பண்ணும். ஸோ ஏன்னா அந்த டிபார்ட்மெண்ட் தாண்டிடுச்சுன்னா ஒரு அக்யூரேட்டான டேட் கிடைச்சிடும் நமக்கு. அந்த டேட்டை அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துடலாம் அப்படிங்கிறத எதிர்பார்த்தோம். பட் ஆனால் இப்போ அது மூவ் ஆகல. ஸோ கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் தான் போகுது. ஒரு சிலருக்கு பயம் இருக்கு, ஒருவேளை அப்ரூவல் கொடுக்காமலே போயிடுவாங்களோ. அப்ரூவல் கொடுக்காமலே போகவே முடியாது. அதுதான் விஷயம். ஏன்னா அப்ரூவல் கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கணும் எஸ்பிஓல. ரைட், எந்த ரீசனுமே இல்லையே. இந்த ரீசனால உங்களுக்கு அப்ரூவல் கொடுக்க மாட்டேன் எந்த ரீசனுமே இல்லையே. எல்லாத்தையும் பர்ஃபெக்ட்டா மெயின்டைன் பண்ற கம்பெனி அப்படின்னா அப்ப இந்த கேட்டகரியில நம்ம கம்பெனி மட்டும் தானே. அப்ப என்ன ரீசன் சொல்ல முடியாது எஸ்பிஓல? நோ ரீசன், எந்த ரீசனுமே சொல்ல முடியாது. அப்படி இருக்கிறதுனால தான் அவங்க அதை அக்செப்டே பண்ணாங்க. ரைட், நம்ம கொடுத்துருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டும் கிட்டத்தட்ட 150-200 பேஜஸ் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வெரிஃபை பண்ணி ஒரு டிபார்ட்மெண்ட் ஓகே பண்றாங்க. அதுதான் டைம் எடுத்துக்கிட்டு இருக்க தவிர பட் அக்செப்ட் பண்ணிட்டாங்கல்ல. அக்செப்ட் பண்ணி தான் இவ்வளோ வெரிஃபிகேஷன் ப்ராசஸுமே நடந்துட்டு இருந்தது இவ்வளோ நேரம். அது முடிஞ்சு இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டை கிராஸ் பண்ணி எல்லா டிபார்ட்மெண்ட்ல நமக்கு அப்ரூவல் கிடைக்கும். ரைட், சீக்கிரமே கிடைச்சிடும். அது வந்ததும் நம்மளுடைய வேலையை செய்யலாம். எல்லா ரெடியா இருக்கு. இந்த பிடிஓ ஆஃபீஸர், டீம் லீடர்ஸ் இதெல்லாம் செலக்ட் பண்ணலாமே. அதற்கும் ரீசன் இருக்கு. ஒரு பார்ட் டைம் ஜாப் கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான பொசிஷன்ஸ் கொடுக்க கூடாது. அந்த பொசிஷன்ஸ்க்கு இந்த பொசிஷன் ரீச் பண்றதுக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணும், அதை நீங்க பண்ணாதான் உங்களுக்கு இந்த பொசிஷன், இந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு டார்கெட்டும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே இப்பதான் நாங்களே தெரிஞ்சுக்கிறோம். அப்படிலாம் இருக்கக்கூடாது. ரூல்ஸ், கவர்மெண்ட் ரூல்ஸ் இருக்கு. அதனாலதான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறம் எப்படி அந்த பிடிஓ ஆஃபீஸர்ஸ் எப்படி செலக்ட் பண்ண போறோம், டீம் லீடர்ஸ் எப்படி செலக்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கும். ஓகே இந்த மெத்தட்ல பண்ணலாமா அப்படிங்கிறதையும் கேட்டிருக்கும். ஸோ கிடைச்சிருச்சுன்னா மொத்தமாக நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். பிடிஓ ஆஃபீஸர், டீம் லீடர்ஸ் அப்படிங்கிறவங்க மேக்ஸிமம் எங்களுடைய கவுண்ட் படி மேக்ஸிமம் ஒரு 3,000 to 4,000 மெம்பர்ஸ் தான் மேக்ஸிமம். இது 3,000 to 4,000 மெம்பர்ஸும் இமீடியட்டா ஆக்டிவ்ல இருக்கக்கூடிய பர்சன்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ அவங்களை செலக்ட் பண்றது அவ்வளோ நாளாக எடுத்துக்காது. மேக்ஸிமம் 12 hours முடிஞ்சிடும். ஏன்னா அவங்க ஆக்டிவா இருந்துட்டே இருப்பாங்க. நம்ம நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தா உடனடியாக அவங்க பார்ப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, அதனால அது பிரச்சனையே கிடையாது. அதெல்லாம் இமீடியட்டா செலக்ட் பண்ணிடலாம். அடுத்தது இந்த பேன் கார்டு அப்ளை பண்ணவங்களுக்கு எனக்கு பேன் கார்டு ரிசீவ் ஆகல அப்படிங்கிற பிரச்சனை இருக்கு. ஸோ யார் அப்ளை பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு எஸ்பிஓ இன்கம் டாக்ஸ் சர்வீசஸ் இருக்கு இல்லையா, டாக்ஸ் சர்வீசஸ், அந்த பேஜுக்குள்ள போனீங்கன்னா அந்த கம்பெனியோட இமெயில் ஐடி இருக்கும், கூடவே வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை நீங்க சரி பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா அதெல்லாம் எஸ்பிஓ பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்க முடியாது. ரைட், ஸோ அந்த கம்பெனிங்களோட இமெயில் இது நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இல்லையா. ஸோ இந்த மாதிரி அதர் கம்பெனிகளோட ப்ராஜெக்ட் எடுத்து அவங்க பண்றது அதான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். அதனால நிறைய விஷயம் கற்றுட்டு இருக்கல. ஸோ இனிமேல் வரதெல்லாம் ப்ராப்பரா உங்களுக்கு கைட் பண்ற மாதிரி, கான்டாக்ட் பண்ற மாதிரி, உங்களுக்கு அவங்க கொடுக்குற சர்வீஸை குயிக்கா வந்து சேர மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இனிமேல் வரதெல்லாம் பிளான் பண்ணிருக்கோம். அதெல்லாம் பக்காவோ. ஓகே, அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வேணாம்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு கான்டாக்ட் பண்றாங்க நேரடியா. வாட்ஸ்அப் மூலமா நேரடியாக கான்டாக்ட் பண்ணி அந்த கம்பெனில இருந்து ஜிஎஸ்டி அப்ளை பண்ணவங்களுக்கு. ஸோ யாருக்கெல்லாம் வேணாம்னு சொல்றீங்களோ, ஏன்னா நிறைய பேர் தவறுதலா செலக்ட் பண்ணிருக்கீங்க அந்த ஆப்ஷனை. உங்களுக்கு அமௌண்ட் டெபிட் ஆயிருக்கு, எஸ்பிஓல இருந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் போயிருக்கு. அந்த தவறுதலா செலக்ட் பண்ணிட்டு எனக்கு வேணாம்னு சொல்றவங்களுக்கு அந்த பணத்தை அவங்க திருப்பியும் கொடுத்துறாங்க, ரீஃபண்டபிள் கொடுக்குறாங்க. அதுக்காக அவங்க கான்டாக்ட் பண்றாங்க. நீங்க அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஒரு சில டவுன்லைனர்ஸ் நான் உங்ககிட்ட தான் பணம் கொடுத்தேன் அப்படின்னு உங்களை இன்ட்ரடியூசர்ஸ் டிஸ்டர்ப் பண்றதா கேள்விப்படுறேன். யார்கிட்ட பணம் கொடுத்துருக்கீங்க, அவங்களுடைய அக்கௌண்ட் கணக்கு இருக்கு அப்படிங்கிறதால அவங்க அதுக்கு இன்சார்ஜ் ஆக முடியாது. நான் பல தடவை சொல்லுவேன், இன்ட்ரடியூசர் அப்படிங்கிறவங்க ஜஸ்ட் ஒரு வேவ உங்களுக்கு காமிக்கிறவங்க மட்டும் தான், உங்களுக்கு கைட் பண்றாங்க, ஹெல்ப் பண்றாங்க. ஆக்சுவலி அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஹெல்ப் பண்றவங்களே போய் நம்ம குறை சொல்லக்கூடாது. ரைட், எனக்கு தெரிஞ்சு உங்களை அவங்க சேர்த்து விட்டதுனால ஒரு 500 ரூபாய் ரெஃபரன்ஸ் போயிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான், வேற என்ன அவங்க சம்பாதிச்சிட்டாங்க? எதுவும் சம்பாதிச்சது கிடையாது. நமக்கான ஒரு ஆப்ஷன் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, அறிமுகப்படுத்தி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, வேற என்ன பண்ணிக்கங்க. யாரையும் அவங்க டார்ச்சர் பண்ணிலாம் சேர்த்து இல்லை. இல்லை வாண்டடா உங்களுடைய கான்டாக்ட் நம்பர்லாம் ஏதாவது டேட்டா பேஸ்ல இருந்து எடுத்து டெய்லியும் கால் பண்ணி இந்த இன்சூரன்ஸுக்கு, லோனுக்குலாம் கால் பண்ணி, கிரெடிட் கார்டு அந்த மாதிரிலாம் கால் பண்ணி டார்ச்சர் பண்ணி அவங்க ஜாயின் பண்ணிக்கல. ஸோ அவங்க அட்வைஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, போஸ்ட் போட்டுருப்பாங்க, எங்கேயாச்சும் பார்த்துட்டு நீங்க கான்டாக்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ அது எப்படி ஜாயின் பண்ணணும், என்ன ஜாப்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அதுதான் அவங்களுடைய வேலை. ரைட், அது அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் தான் பண்ணிருக்காங்களே தவிர அது ஒரு ஹெல்ப் பண்ணத ஒரு விஷயம் தான். அதுல போயிட்டு இன்னைக்கு கம்பெனியில இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கணும், உடனே நான் அவங்ககிட்ட தான் பணம் கொடுத்தேன். அந்த அதுக்கு தான் பல சொல்லியிருக்கேன் ஸ்டார்டிங்ல, எப்பவுமே பணத்தை நீங்க இந்த ஜாயினிங் ஃபீஸை நீங்க வாங்கி பே பண்ணாதீங்க, எப்படி பே பண்றதுன்னு சொல்லி கொடுங்க. எக்காரணத்தோடு நீங்க வாங்காதீங்க. இந்த மாதிரியான பிரச்சனை வரும். நான் அப்பதுல இருந்து இருக்க கத்திட்டு இருப்பேன். பட் எஸ்பிஓ சொல்ற விஷயங்கள் நம்ம காதுக்கு அவ்வளவு ஏறாது இல்ல, நிறைய விஷயங்கள் ஏறாது இல்லையா. அதனால ஒரு பிரச்சனை தான். சோ நீங்க அவங்களுக்கு அனுப்புறீங்க அப்படின்றதுக்காக அது அவங்களுக்கு அனுப்பின பணமா ஆயிடாது, அது கம்பெனிக்கு அனுப்புறது. அவங்க உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா அதுல ஒரு பிரச்சனை வருதுன்னா அது அவங்களுக்கு தான் பிரச்சனை, உங்களுக்கு தான் பிரச்சனை. உங்களுக்கு மட்டும் அந்த பாதிப்பு இல்லை. இன்னைக்கு கம்பெனி கிட்டத்தட்ட 4 மாசத்துக்கு தாண்டி 5வது மாசம் போயிட்டு இருக்கு, பிரேக்ல போயிட்டு இருக்கு. உங்களுக்கு தான் பிரச்சனை, அவங்களுக்கு தான் பிரச்சனை, எங்களுக்கு தான் பிரச்சனை. அத்தனை பேருமே பாதிக்கப்பட்டிருக்கோம் இன்னைக்கு. அதுக்கு முழு காரணம் எஸ்பிஓ கவர்மெண்ட் தான். முழு காரணம் கவர்மெண்ட் தான். நீங்க கம்பெனியை ரன் பண்ணலாம், நீங்க அப்ளை பண்ணிடுங்க. எதுக்கு அப்ளை பண்றீங்களோ அப்ளை பண்ணிட்டு கம்பெனியை ரன் பண்ணுங்கன்னு சொல்லல. ரன் பண்ணாதீங்க, எல்லா ப்ராசஸையும் எல்லா அப்ரூவலையும் வாங்கிட்டு ரன் பண்ணுங்கன்னு தான் எல்லா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லயும் சொல்றாங்க நமக்கு. ஓகே, அது ஒரு பக்கம் போகட்டும், இது ஒரு பக்கம் போகட்டும் அப்படின்னா யாரும் நமக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணல. ஸோ அதுக்கு முழுக்க காரணம் கவர்மெண்ட் தான் நம்ம குறை சொல்லணும். ஏன்னா இது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி, புதுசா உள்ள வராங்க.
எல்லாத்தையும் உள்ள எடுத்துக்கிட்டு பக்கா பிளான் பண்ணி பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸால உருவாக்கப்பட்ட கம்பெனிஸ் கிடையாது எஸ்பிஓ. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஸ்டார்டிங்ல முதல்ல வந்து ஜாயினிங்ல இருந்து எல்லாருமே இதே நோட்டீஸ் போல இருக்காங்க. அவங்க எல்லாம் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் இல்லையா? லாஸ்டா வந்தவங்களுக்கு தெரியாது, எல்லா கம்பெனி போல இந்த கம்பெனியும் இருப்பாங்க. நீங்க அப்படி நினைக்கக்கூடிய எந்த ஒரு கம்பெனியும் இன்னும் ஒரு 3 to 4 months அப்புறம் இருக்காது. நீங்க எஸ்பிஓ பண்ணும்போது எந்த கம்பெனி கம்பேர் பண்ணாலுமே அந்த கம்பெனி 3 to 4 months அப்புறம் இருக்காது. ஆனா எஸ்பிஓ 3 to 4 years அப்புறம் பார்த்தாலும் எஸ்பிஓ அப்படியே தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி 4 to 5 years தாண்டி வந்திருக்கும். ரைட், இன்னும் 4 to 5 years அப்புறம் பார்த்தாலும் எஸ்பிஓ இருந்துட்டு தான் இருக்கும். நாங்க எங்களை இன்னும் டெவலப் பண்ணிட்டு போயிட்டே தான் இருப்போம், அடுத்த கட்டம். பட் என்ன இந்த தடவை ஒரு லிமிட் அவ்வளவுதான் செட் பண்ணியாச்சு. இதுதான் எஸ்பிஓ ஃபேமிலி மெம்பர்ஸ், இதுக்கு மேல யாராலும் உள்ள வர முடியாது அப்படின்னு செட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த நிறைய ஒர்க் எல்லாம் எடுத்து பண்ணிட்டே தான் இருக்கும். என்ன பார்த்தாலும் எஸ்பிஓ நீங்க கேள்விப்படலாம். அந்த அளவுக்கு நாங்கள் க்ரோத் ஆகி போயிட்டே தான் இருக்கும். அதனால இந்த மற்ற கம்பெனி கூட கம்பேர் பண்ணிட்டு உட்காந்துருக்கானா நம்ம வேலையை பார்க்கலாம். ஸோ எங்களால் முடிஞ்ச பெஸ்ட் நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ எல்லாரும் சேர்ந்து வெயிட் பண்ணுவோம், அப்புறம் கட்சி இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாத்தையுமே நாங்கள் மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கும். இதையும் பண்ண மாட்டேங்க, அதையும் பண்ண மாட்டேங்க, இது என்ன பெட்டிங்ல இருக்கு, இதெல்லாம் பண்ணலாமே, அதெல்லாம் பண்ணலாமே. ஸோ உங்களுடைய அட்வைஸ் கண்டிப்பா நாங்கள் ஏற்றுக்கிறோம். பட் அதெல்லாம் நாங்கள் இங்கே யோசிக்காம இல்லை, எல்லாத்துக்குமே வெயிட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ்ல இருக்கிறோம். சீக்கிரமா எல்லாமே முடிச்சிடலாம், வெயிட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. அண்ட் ஒன் மோர் திங், இது நடக்குமான்னு தெரியல, ஒரு நட்பாசை நம்பிக்கை, இதுதான் என்னுடைய லாஸ்ட் ஆடியோவா இருக்கும். நைட்ல உங்களை டிஸ்டர்ப் பண்றது இன்னைக்கு நான் போறதுதான். நடக்குமான்னு தெரியல. ஓகே, ஏன்னா உடம்பு கொஞ்சம் செட் ஆக மாட்டேங்குது, நிறைய பிரச்சனை எல்லாம் பண்ணுது, கொஞ்சம் உடம்பையும் கவனிக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு ஆசை. நைட்ல ஆடியோ போறதை அவாய்ட் பண்ணணும், நைட் ஒர்க்ல கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. நானும் ஓகே முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். முடியுமான்னு தெரியல, பார்க்கலாம். ஓகே, அதனால இந்த இந்த ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குல்ல, நைட்ல டிஸ்டர்ப் பண்றோம், நைட்ல போறீங்க, நாங்க கேட்டுட்டு தூங்கிடுறோம், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டும் இனிமேல் வராது. ஸோ எஸ்பிஓல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையுமே நாங்கள் சரி பண்ணி கொடுக்குறோம், கண்டிப்பா சரி பண்ணி கொடுக்குறோம். அதுதானே எங்க வேலை. இதுவும் ஒரு கம்ப்ளைண்ட் தானே இருந்துச்சு. ஸோ இதுவும் இனிமேல் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கேரண்டி கொடுக்கல, ஏன்னா என் மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை. ரைட், இந்த விஷயத்துல. ஓகே, அதனால பார்க்கலாம், ட்ரை பண்றோம். ஓகே, தேங்க்யூ.